நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 200 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். மசாலா வடிக்க மாதிரி அரைச்சிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுட்டேன். லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அதில் இப்போ நல்லா அதுக்கு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக தான் கரைச்சிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கிட்டேன். நல்லா பொரியட்டும். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்ச குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை போடும்போது அது கரெக்டாகிடும். இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னா அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் துருவலாம் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான சால்ட்டு. இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த சைஸ் உருண்டை இருந்தால் போதும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ உருண்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 உருண்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அப்படியே வெந்தோடனே மேலே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் அப்புறம் அரைச்சி ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். இன்னும் இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.